குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. சங்கடங்களை தீர்த்து சடுதியில் காத்திடுவான் அந்த சடாட்சர சண்முகப் பெருமான். அப்படிப்பட்ட சங்கடங்களை எல்லாம் தீர்ப்பதற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணையோடு ஒன்று குமிழ இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் நல்லவைகளெல்லாம் நடக்கப்பெற்று பலமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்கட்டும். வணக்கம். எப்பொழுதும் போல அறிமுகம் தேவையில்லை நினைக்கிற ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்கள் தான் வந்திருக்காரு. இதோ உங்களோடு. வணக்கம் சுவாமிகள். நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சுவாமிகளுடன் சேர்ந்து எழுத்துவேந்தராகவும் திகழ்கின்ற, சிறந்த நூல் ஆசிரியராகவும் திகழ்கின்ற, அற்புதமான ஆன்மீக அறிஞராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுடன் இணைந்து வேந்தர் தொலைக்காட்சியில் நானும் பயணிக்கிறேன் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அனைவருக்கும் காலை வணக்கம். அற்புதம் ஐயா. அதே நேரத்தில் ஒரு 2 விஷயத்தை முதல்ல சொல்லிவிடுவோம் ஐயா. அறிவிப்புகள். ஆமாம், நாளை அமாவாசை. ஏன்னா இந்த வெற்றிலையாக நம்ம தொடங்கி அதில் மிகப்பெரிய பலன் எளிதில் இந்த குறுகிய காலத்திலேயே கிடைக்குதுன்னும் பொழுது அது பல பேருக்கு கிடைக்கட்டுங்கிற நோக்கத்தோடு சொல்கிறேன் ஐயா. நாளைக்கு பகலில் 3 மணிக்கு வெற்றிலையாகும். அது சுமார் ஒரு 5லிருந்து 6 மணிக்கு முடிஞ்ச பிறகு பிருகிருதிகள் வேள்வி, அனுக்கிரக வாராகி பிருகிருதிகள் வேள்வி, இந்த 2மே மிக பெரிய ஒரு அற்புதமான விஷயம். வெற்றிலை யாகத்தில் பங்கு கொள்கிறவங்களெல்லாம் முடிந்தால் அதிலையும் பங்கு கொண்டு போனது ரொம்ப விசேஷம். நாளை பகல் 3 மணிக்கு தொடங்குது. வந்து நீங்கள் வெற்றிலையை பூஜித்து அதற்கான விவரம் தெரியணும்னா என்ன சொல்கிறோன்னு புதிதாக பார்க்குறவங்கன்னா நீங்கள் அலைபேசி எண் வரும், அதில் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை இருக்குது, அதற்கு தீர்வு இருக்குது. அதுதான் வெற்றிலையினுடைய ஒரு மகா மகிமை. அப்படிப்பட்ட யாகம்தான் இந்த அமாவாசை தோறும் நடக்கிற வெற்றிலை யாகமும் பிருகிருதிகள் யாகமும். வந்து பயனும் பலனும் அடையணும். அடுத்த சனிக்கிழமை வருகின்ற 7/9/2024 விநாயகர் சதுர்த்தி அன்று பகல் 3:40 வரைக்கும் சதுர்த்தி இருக்குது. விநாயகர் சதுர்த்தி வீடுகளில் நம்ம கொண்டாடணும். நீங்கள் 10:30லேருந்து 12 மணிக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1லேருந்து 2 மணிக்குள்ளே. இந்த 2 நேரமும் இதற்காக சிறப்பான நேரமாக கருதப்படுகிறது. ஒரு 5 தீபம் முக்கியமாக எல்லாரும் போடுங்க. அதில் வெற்றிலை, ஆலமிலை, அரசமிலை, அத்தி இல்லை, அருகம்பில், இது மேலே 5 தீபம் அது மேலே பரப்பி போடுங்க. அது ஒரு விசேஷமாக இருப்பது மட்டுமல்ல, நல்ல பலனை பெறுவதற்காக வாய்ப்புகள் உண்டு. அந்த வகையிலே விநாயகர் சதுர்த்தியினுடைய வாழ்த்துக்களும் வாசிகளும் முன்பாகவே அறிவித்து உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறேன். அடுத்தபடியாக அதே 3:40க்கு மேலே அன்றே 7/9/2024 பகல் 3:40 அப்புறமா பஞ்சமி வருகிறது, வளர்பிறை பஞ்சமி. இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, மறுநாள் இருக்குது போகலான்னுவீங்க. ஆனால் சதுர்த்தியை கும்பிட்டுட்டு அந்த சதுர்த்தியோட பஞ்சமியும் சேர்ந்து வந்து விநாயகரனுடைய அருள் கிடைப்பது மகா விசேஷமான ஒன்று. இது அமைவது அந்த அமையறதை பயன்படுத்திக்கோங்க. அதனால் பகல் 3:40 மணிக்கு மேலே அந்த பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமிக்கு தீப வழிபாடு செய்கிறவங்க வாராகி, அனுகிரக வாராகிக்கு எல்லாம் வந்து போட்டு வழிபடுங்க. ஐயா, ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேன். எங்க கண்ணா? நான் 10th நீங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன், நல்ல மார்க் எடுத்தேன். சரிம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இன்னும் நல்லா படிச்சு நல்லா சாதனை பண்ணி நல்ல பதவி பெற்று நிறைய பேருக்கு நல்லது செய்டா கண்ணா. நன்றி ஐயா. சொல்லு கண்ணா. அது மாமா காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கேட்டோம். புரியலடா கண்ணா. மாமா காணாம போயிட்டாங்க. ஆமா, அதுக்காக கேட்டோம் உங்கள்கிட்ட. இப்ப மாமா வந்துட்டாங்க. வெரி குட் வெரி குட். அவங்களுக்காகவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி கண்ணு.
அதான் அன்னைக்கு ஆசிரமத்துல பூஜை செய்யிட்டு பிறகு காணாம போனார் அவரா? அவர் தான் வந்துட்டாரா? வந்துட்டாங்க, அவங்களாவே வந்துட்டாங்க சரி வீட்டுக்கு. சரி. போன வாரத்துக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட யாரோ கேட்டாங்கம்மா அதை பத்தி, உங்க அம்மாவா இல்ல மாமாவான்னு தெரியல. அம்மாவும் மாமாவும் கேட்டாங்க அதை பத்தி. அப்ப நான் சொன்னேன், என்ன சொன்னம்மா? சிங் அதுதான் போட்டு அவங்க போட்டோ தொங்கலுக்கு இது பண்ணணும்னு சொன்னீங்க சாமிஜி. அதே மாதிரி பண்ணோம், ஆனா கடத்திட்டாங்க. வெரி குட்ரா கண்ணா, காலையில நல்ல செய்தி. சொல்லு கண்ணு. மகிழ்வான செய்தி. ஆமா, இல்லையா கொஞ்சம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர், அதுலயே வந்தாருன்னு முதல் மகிழ்வு. அவரே வந்தாருங்கிறது இன்னும். ஆமா, ஏன்னா வந்துருவாங்கங்கிறது எனக்கு தெரியும், இந்த மனநிலை சூழ்நிலை தெரியாது இல்லையா? சொல்லுடா கண்ணா, நீ இப்ப என்ன கேட்க போற? நான் எனக்கு உடம்பு அடிக்கடி சரியில்லாம போகுது சாமிஜி. என்ன பண்ணுது? உனக்கு என்ன வயசுடா கண்ணா? எனக்கு கரெக்டா 16 வயசு ஆகுது. சரி, என்ன பண்ணுது? அடிக்கடி எப்படி சொல்றது, வயிறு வலிக்குது, வயிறு வலி அடிக்கடி வருது. எப்ப மாதவிடாய் மாதிரி அப்ப வருதா? இல்ல, மாதவிடாய் அப்பெல்லாம் வரல. எப்பயுமே ஏதாச்சும் சாப்பிட்டோம்னா டக்கு டக்கு முடியாம வந்துருது. கண்ணா, கேட்டானா எதுவும் இல்லடா, இல்லம்மா, இது எதனால வருதுன்னு நம்ம கண்ணு, எனக்கும் உடம்புல உனக்கு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. பட் ரொம்ப ஏதாவது பெருசா வயிற்று தூக்கோ அல்லது எப்பயாவது கீழே விழுந்தையா உட்கார்ந்த மாதிரி? ஒரே ஒரு தடவை சைக்கிள்ல போகும்போது கீழே விழுந்து. அது எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு வருஷம் இருக்கும், 10th படிக்கும்போது கீழே விழுந்து. சரி சரிடா, கொஞ்சம் ஒரு முறை வரும்போது என்ன பாடுறா கண்ணா. நல்லதுடா கண்ணா. ஹலோ, பள்ளிப்பட்டு மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க ஐயா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க பையனுக்காக. பையனோட பேர் என்னம்மா, நட்சத்திரம் என்னம்மா, வயசு என்னம்மா? பையனோட வயசு 35, உமா கார்த்திகேயன், ரிஷபராசிங்க ஐயா. கிருத்திகை நட்சத்திரமா? கிருத்திகை நட்சத்திரம் தாங்க ஐயா. சரி சரி சரி, சொல்லுங்கம்மா. ஒன்னும் இல்லைங்க ஐயா, நான் இப்போ ஒரு 2 வருஷமா பிடிக்காததுக்கு ஆரம்பிச்சான். இன்னும் கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆயிட்டு 2 குழந்தைங்க ஐயா. சரி, என்ன பிரச்சனை? குடிக்கிறாரா? ஆமா ஐயா. இல்லம்மா, அது கெட்ட பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா அது பிரச்சனையா இருக்குமா? ஆமாங்க ஐயா. அது அந்த குடிப்பழக்கத்துல இருந்து பழக்க வழக்கங்கள் சரியில்லாத, கடனாகி பணத்தை ஒழிச்சு நகையை ஒழிச்சு குடும்பத்தை பார்த்துக்காம பிரச்சனையாகி இருக்கிறது இருக்கு. அதை வழிக்கு எடுத்துன்னு கொஞ்சம் நேர அலைவரிசையில் சொல்றது கஷ்டம். காரணம், அவருக்கு ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ல இருக்கு. இது எல்லாம் இழந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் போயிருக்கும், பணம் போயிருக்கும், பிரச்சனையா இருக்கும், அவமானம், அசிங்கம் இதெல்லாம் ஏற்படும். பரிகாரம் சொன்னா செய்வாராடா கண்ணவரு? பரிகாரம் சொன்னா செய்வாரா? நீ இல்ல கண்ணா, நீ செய்யறதுனால அவருக்கு ஒன்னும் சரியா வராதுடா கண்ணு. இந்த முறை நீ வரும்பொழுது அகண்ட பாராயணத்துக்கு வரியா? வரும்பொழுது எனக்கு அந்த போட்டோ மட்டும் ஒன்னு எடுத்துட்டு கொடுமா, நான் பார்த்துட்டு சொல்றேன். நல்லது, நல்லா இருங்க, சீக்கிரம் குறை தீர்ந்து நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ ஹலோ, மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? புட்டபர்த்தியில இருந்து பேசுறேன். புட்டபர்த்தி? புட்டபர்த்தியில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க மகனுக்காக. மகனோட பேர் என்ன, வயசு என்ன, நட்சத்திரம் என்னடா கண்ணு? பிலிப்பு ராசி, 32 வயசு, கேட்ட நட்சத்திரம், சிம்ம ராசி. கேட்ட நட்சத்திரம் சிம்ம ராசியா? இந்த விருச்சக ராசி. அதானே கேட்டேன். விருச்சக ராசி சாமி. சரி சரிம்மா, சரிம்மா. என்ன சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணி 2 பொண்ணு இருக்கு சாமி. ஒழுங்கா வாழறாரா? வீட்டுலதான் இருக்க, வேலைக்கு போறேன். ஒரு வயல் விற்க முடியல சாமி. என்ன விற்க முடியல? வயல் ஒரு இடம் விற்க முடியல. வேலை பேசுறான்னு வர்றாங்க, தட்டி தட்டி விட்டுறாங்க. அவருக்கு இந்த போன வருஷம் முந்தின வருஷம் ஏதாவது போலீஸ் பிரச்சனை ஏதாவது வந்ததாம்மா? அது கேஸ் நடந்துச்சு சாமி. முடிஞ்சுதா இல்லையா? அது அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓ, ஆனா கேஸ் இருந்தது? கேஸ் இருந்தது, 22 வருஷமா இருந்தது. அந்த நிலத்து பேர்ல தான் இருந்ததா?
ஆ அந்த நிலத்து பேர்ல தான் இருந்ததா? நிலம் எங்க பேர்ல எழுதிட்டு கொடுத்துட்டாங்க. சரி 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 சரி. அம்மா எழுதி கொடுத்ததுதான். அது வந்து விற்கணுமா இப்போ நீங்க? ஆமா சாமி, விற்கணும் சாமி. சரி, அது யார் பேர்ல இருக்கு? என் பேர்ல தான் இருக்கு. எங்க அப்பா வந்து எனக்கு எழுதி வச்சாங்க. சரி, அந்த மனையை கொஞ்சம் அந்த மண் எடுத்துட்டு வாங்க. அந்த மனையில போயிட்டு ஆ கூட களிமண் சேர்த்து ஆ ஒரு தேய்பிறை சதுர்த்தியில ஆ உட்கார்ந்து உங்க கையால வரா மாதிரி பிள்ளையார செய்யுங்க. ஆ அதை வச்சுக்கோங்க. ஆ டெய்லி அருகம்புல்ல மூட்டை கட்டி, இது ஒரு கத்தை மாதிரி கட்டி, ஆ பசும்பால் தொட்டு, ஆ தும்பிக்கையிலிருந்து நீங்க செய்த விநாயகருக்கு தும்பிக்கையிலிருந்து தொப்பைக்கா கீழ்ப்பக்கமா நீவி விடணும். ஆ அது நீவி விடும் போது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இந்த இடம் எனக்கு நல்லபடியா நல்ல விலைக்கு குறையில்லாம வித்து கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஆ 48 நாள் தொடர்ந்து செய்யுங்க. ஆ தினம் அருகம்புல்ல புதுசா பண்ணுங்க, புதுசா கத்தை கட்டி பண்ணுங்க. சரி சாமி. இதை பண்ணுங்க, வித்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உடனே பண்ணினே இருக்கும்போது வித்துடணும், பண்ணி முடிச்ச உடனே வித்துடணும்னு நினைக்காதீங்க. பண்ணி முடிச்ச 3-6 மாசத்துக்குள்ள வித்துடும். பையன் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு சாமி. என்ன பிரச்சனைம்மா? அது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க முதல்ல அதை கேட்டேனே, நீ எவ்வளோ பெரிய ஆள் பாருமா நீ. முதல்ல அதானே கேட்டேன் நான். கம்முன்னு விட்டுட்டு முதல்ல இடம் விற்கிறத வாங்கிட்டு அப்புறம் சொன்னீங்க பாருங்க, நல்ல பிள்ளை. சொல்லுங்க. நீங்களே சிரிச்சிட்டீங்க. ரைட் 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 ரைட். என்ன மாதிரி? நான் தான் கேட்டேன் ஆரம்பத்திலேயே, அவர் பிரச்சனையா இருக்காரான்னு. பிரச்சனையில தான் 2 பேரும் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து தீர்வு எதனால எனக்கு ஜாதக ரீதியாவே நிறைய பிரச்சனை இருக்கா மாதிரி தெரியுது. அதை வந்து நேர்ல பாத்துருங்கம்மா. சரி சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. முத்துப்பட்டையில இருந்து பேசுறேன் சார். யாருக்கா கேட்க போறீங்க? என் மகள் சண்முகப்பிரியா பேசுறேன். சண்முகப்பிரியாவுடைய வயசு என்ன, நட்சத்திரம் என்ன? 32 வயசு, துலாலக்கணம், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். என்ன ராசி? மிதுன ராசியா? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். என்ன வயசு சொன்னீங்க? 32. உடம்பு நல்லா இருக்கா? உடம்பு விலகின பண்ண புரியலிங்க. மெடிக்கல் தான் இருக்கு சாமி. இல்லை, அது உடம்புல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சரி. அதுவும் இந்த 2-3 வருஷமா கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையா தான் இருந்துகிட்டே இருக்கும். சரி. திருமணம் பண்ணிட்டீங்களா? இல்ல சாமி, வரது எல்லாம் அமையாது. ஓஹோ. லக்னம் என்ன சொன்னீங்க? வயசா லக்னம் வந்து துலாலக்கணம். துலா லக்னமா? ஆமா. சரி. குரு திசையில சரி. இல்லை தெரிஞ்சு, அது தெரிஞ்சுதான் சொன்னேன் நான். குரு தசையா? குரு, ஆமா. சனி திசையில ராகு புத்தி. சனி தசையில ராகு புத்தியா? ஆமா சாமி. சரி சரி சரி. என்ன வயசு சொன்னீங்க? 32. சனி தசையில ராகு புத்தினா கொஞ்சம், அப்போ புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்தாளா? ஆமா சாமி. சரி சரி சரி. என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? வரணும். இந்த வருடம் கஷ்டம். சரி சாமி. 33வது வயசுல தான் அமையும். சரி. அது கூட கொஞ்சம் நம்ம பார்த்து தான் அதை சரியா, கொஞ்சம் ஜாதகத்துல சின்ன சிக்கல் இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. சரி. ஏன்னா நட்சத்திர ரீதியாகவும் லக்ன ரீதியாகவுமே அதுல வந்து நிறைய சம்பந்தப்படுது. சரி சாமி. பட் இதுக்காக பெருசா ஒன்றும் மெனக்கட வேண்டாம். சரி. அங்க எங்க இந்த பாண்டுரங்கன் கோயிலோ அல்லது பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா, சரி, அவ கையால ஓம் ஸ்ரீம் தீபதுர்கா சுயம்வரா ரட்சிப்பாய், ஓம் ஸ்ரீம் தீபதுர்கா சுயம்வரா ரட்சிப்பாய்னு நெய்யுங்க. சரி சாமி. பசுநெய் வாங்கி அதை இந்த மந்திரத்தை சொல்லி அவ கையால கொடுத்துட்டு, அவ கையால அங்க பெருமாள் கோயில கொடுத்துட்டு, அந்த மந்திரத்தை சொல்லியே ஒரு 3 முறை அடிப்பிரதட்சணமா வந்துட சொல்லுங்க. சரி. 3 வெள்ளிக்கிழமை செய்ய சொல்லுங்க. சரி சாமி. அதுவே போதும். சரி. முடிஞ்சிடுங்க. சரி சாமி. நல்லதுங்க, நல்லதுங்க. ஹலோ ஹலோ. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமி, திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறேங்க. வணக்கம். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான். உங்க பேர் என்னங்க? பேர் சதீஷ்குமாருங்க. சதீஷ்குமார். என்ன நட்சத்திரங்க? புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசிங்க. சரி. என்ன வயசு? 38 ஆகுதுங்க. ஏன் இன்னும் இது வரைக்கும் முடியலையா?
தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 31ல தான் கல்யாணம் மேரேஜ் ஆச்சுங்க. சரி சரி இப்ப எனக்கு அதனால தள்ளி போய் இப்ப 38 வந்துடுச்சுங்க. சரி சரி சரி. அது ஏன் பார்த்தா நடக்க மாட்டேங்குதா? என்ன மாதிரி தடுங்கல் வருது? இல்ல எனக்கு வந்து பாப்பாக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சரி. எனக்கு தான் இப்ப கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, பொண்ணு வீட்டுக்கு ஜாதகம் பாக்குறாங்க, பாத்துட்டு சொல்றேன் அப்படிங்கிறாங்க, நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு யாராவது? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஜாதகம் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பாத்துட்டு வந்தோம். அதெல்லாம் எந்த குறையுமே இல்லை அப்படின்ட்டாங்க. உங்களுக்கா? ஆமாங்க, எந்த குறையுமே இல்லை அப்படின்ட்டாங்க. சரி சரி. அவங்களுக்கு கேட்டதுக்கு இல்லை எதுவுமே இல்லை, தோஷம் எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி சரி சரி. அதனால தான் சாமி கேட்கலான்ட்டு. உங்க குடும்பத்துல சரிங்க. ஒன்னும் ஊனமுற்றவர்களோ இல்ல ஆசிரியரா இருந்தவங்க யாராவது இருந்தாங்களா? இல்லைங்க, அதெல்லாம் யாரும் இல்லைங்களே. ரெண்டுமே இல்ல. காது கேட்காத அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல? எங்க குடும்பத்துல யாரும் இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. ஓ, அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. சரி. அப்பா? அப்பாவும் இருக்காங்க. 2 பேருக்கும் காது நல்லா கேக்குதா? கேக்குங்க, 2 பேரும் நல்லா கேக்குங்க. சரி சரி சரி. நீ முதல்ல வீடு தப்பா இருக்க மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணுது. சரிங்க சாமி. அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்க சாமி. அதே மாதிரி ஒரு 2 கேள்வி என்னன்னா, எப்பயாவது சரிங்க, காக்கா இறந்து கடந்தது அல்லது உங்க தலையில தட்டினது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இருக்குது. காக்கா என்னையே கொத்தி இருக்குதுங்க. எப்போ? அது ஒரு 2-3 வருஷம் இருக்கும், இல்ல 4 வருஷம் கூட இருக்குங்க. சரி. அதே மாதிரி பண நஷ்டமானது 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து ஏமாந்ததோ அல்லது தானாம போனதோ அல்லது பண விரயமானதோ சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா? ஆமாங்க, இப்பதான் ஒரு 3 மாசம் ஒரு 4 மாசம் இருக்க செலவாயிருக்குது. ஓ, என்ன ஆச்சு அது? அதாவது ஒரு கேஸ் பிரச்சனைங்க சாமி. சரி. அதுக்காக தான் செலவு வந்து காசு செலவாயிடுச்சு. சரி, ஓகே. ஒன்றும் இல்லை. சரிங்க. நாளைக்கு அமாவாசை சொல்லியிருக்கேன் இல்லையா? முடிஞ்சா நாளைக்கு சரிங்க, இல்ல அடுத்த அமாவாசைக்கு உங்களுக்கு வந்து நிறைய குரு சண்டால தோஷம்னு இருக்கு. சரிங்க சாமி. இது கொஞ்சம் நம்ம சரிப்படுத்தி ஆகணும். இது குடும்பத்துக்கே இருக்கு. இப்ப கல்யாணம் ஆன பிள்ளைக்கு கூட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒண்ணு குழந்தை இல்லாமையோ அல்லது மன நிம்மதி இல்லாமையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லாம இருக்காது. அதனால இதை நம்ம முழுமையா சரிப்படுத்தணும். 3 அமாவாசைக்கு அந்த ஜும்சஹ அப்படின்னு வெற்றிலை யாகம் நடக்குது. அந்த வெற்றிலை யாகத்துல பங்கு கொள்ளுங்க. ஒரே ஒரு அனுஷ நட்சத்திரத்தப்போ நம்ம கோயில்ல இருக்கிற பைரவருக்கு, அசிதாங்க பைரவருக்கு 8 நெய் தீபம் போடணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் கலந்து நெய் கலந்து 8 நெய் தீபம் போடணும். மிளக மஞ்சள் நிற நூல்ல, அதாவது துணியில மிளகு ஒரு 5 வச்சுட்டு மஞ்சள் நிற துணியில நீல நிற துணியில கட்டி ஒரு சின்ன மூட்டை மாதிரி அந்த விளக்குள்ள போட்டுருணும். செவ்வலரி பூவும் சாமந்தி பூவும் மல்லிப்பூவும் 3 ஒண்ணா கலந்து பகவானுக்கு போட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்து ஓம் வம்ச ரட்சகா அம் சோகம் நிவாரய சித்திரஸ்து இந்த மந்திரம் இணையதளத்துல வந்துரும். ஒவ்வொரு தீபம் போடும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போடுங்க. அங்க அசிதாங்க பைரவரை வணங்கிட்டு போங்க. அனுஷ நட்சத்திரத்தப்ப 3 அமாவாசைக்கு பங்கு கொள்ளுங்க வெற்றிலை யாகத்துல. வேற எதுவும் வேண்டாங்க, எல்லாமே சரியா போகும். நல்லதுமா, நல்லதுமா. ஹலோ ஹலோ. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமி வணக்கம். சாமி வணக்கம். ஆச்சரபாத்துல இருந்து பேசுறேன் சாமி. வேணு யாருக்காக கேட்க போறீங்க? பொண்ணு திருமணத்துக்காக பேசுறேன் சாமி. பொண்ணோட பேர் என்ன, வயசு என்ன? பொண்ணு பேர் பாவனா. பாவனா. வயசுங்க? நட்சத்திரம் போராட நட்சத்திரம். வெரி குட். தனுசு ராசி சாமி. சரி. மிதுன லக்னம். சரி. கல்யாணம் ஆகிறதுக்காக கேட்குறேன் சாமி. இல்லை, அது பாருங்க, பூராட நட்சத்திரம்னா மிதுன லக்னம்னா 7ல் சந்திரன் இருக்கும். ஆமாம் சாமி. அந்த 7ல் சந்திரன் உட்கார்ந்தாலே அது 2ஆம் அதிபதி 7ல் போய் மறைஞ்சா 33 தான் கல்யாணம். அது வரைக்கும் நம்மளை இழுத்துட்டு தான் போகும் அது. அப்படிங்களா சாமி? ஆமா, அது என்ன பண்ணாலுமே பிரச்சனையாகும். டிவி பார்க்காதீங்க. அது எனக்கு கொஞ்சம் எக்கோ கேட்குது. இல்லை சாமி, டிவி பார்க்கல சாமி. இல்லை சத்தம் கேட்கவே சொன்னேன். இது வரைக்கும் என்னென்ன பரிகாரம் பண்ணீங்க? அங்க நம்ம ஆசிரமத்துக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் சாமி. பாப்பா வந்தாலாம்? பாப்பா அந்த பரிகாரம் செஞ்சோம். அந்த இது என்ன பரிகாரம் செஞ்சீங்க? அந்த மோந்திரம் கொடுத்தீங்கல்ல சாமி. எவ்வளவு நாள் ஆச்சு அது? 3 மாசம் இருக்குமா? இருக்கு சாமி. சரி. அதுக்கப்புறம் ஜாதகம் ஏதாவது வந்துதா? ஜாதகம் அங்க எழுதி கூட வச்சோம். ஒருத்தர் மட்டும் வந்தாரு. சரி. அது வயசு ரொம்ப அதிகமா இருந்தது. சரி. பாப்பாக்கு என்ன வயசு சொன்னீங்க? 24 சாமி.
சரி சரி, நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. ஆ அது 25க்கு மேலே பண்ணுறது தான் நல்லது. சரிங்க சாமி. அதில் மோதிரம் போட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100-140 பேருக்கு மேலே சொல்லிட்டாங்க. ம் இவளுக்கும் ஆயிடும். ஆனால் இப்போ ஆகிறது நல்லதில்லை. நான் சொன்ன மாதிரி மிதுன லக்னத்துக்கு 7 2ஆம் அதிபதி 7 ஆமாம் சாமி. அப்படி பூராட நட்சத்திரம் வேற. ஆமாம் சாமி. நட்சத்திர அதிபர் வந்து சுக்கிரன். அவர் 12க்கும் 5க்கும் உடைய அதிபர். கொஞ்சம் தோஷம் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். 25க்கு மேலே பண்ணுங்க, நல்லது. சரிங்க சாமி. நீங்கள் வந்து அவசரப்பட்டு பண்ணாதீங்க. சரிங்க சாமி. அதுதான். நிறைய மாப்பிள்ளைங்க வராங்க, தட்டி தட்டி போகுது. நல்லதுக்குன்னு நினச்சிக்குங்க. 25க்குள்ளே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். சரிங்க சாமி. 25ல் பண்ணுங்க. திடீர்னு இப்போ வந்து ஒரு 10 நாளா ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கா. நான் இவ்வளவு நாளா சொல்லவே இல்லை, திடீர்னு பார்த்தா நான் ஒரு ஆபீஸ்ல லவ் பண்றேன்னு சொல்றா. இல்லை, அது நான் கலரை வேணான்னு பார்த்தேன். ஆசிரமத்து வர நீங்களே எடுத்துகிட்டு வரீங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்க சாமி. அது என்ன பண்ணலாமா? அப்போ அது நேரில் பேசுவோமே. சரிங்க சாமி. ஏன்னா இது ஒரு தரப்பில் நான் 2 தரப்புலையும் தப்பாக போயிடும். நான் இப்படி சொன்னாலும் தப்பாக போயிடும், அப்படி சொன்னாலும் அதனால தான் நான் அதுக்கிட்டே போகலை. அப்படிங்களா சாமி? ஆமாம் 25 தான், 27 தான் திருமணம். அது என்ன பண்ணாலும் சரி, இந்த விஷயத்த நம்ம நேரில் ஆலோசிச்சு அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்க சாமி. நல்லதும்மா. ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருநெல்வேலியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன். மாரியம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கா எங்க ஃபேமிலிக்கே கேட்கணும், ஒரே பிரச்சனையா இருக்கு. ஃபேமிலிக்கே நான் எப்படிதான் கண்ணா இதுல சொல்ல முடியும்? இல்ல சாமிஜி, பொதுவா கேட்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்னம்மா சொல்லுடா கண்ணா. எனக்கு 26 வயசு இப்ப ஆகுது. சரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு ரொம்ப கடன் நிறைய இருந்தது. சரி. டிவில பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க கால் பண்ணி கேட்டோம். சரி. அப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு பரிகாரம் சொன்னீங்க. சரி. அத பண்ண ஒரு 2-3 மாசத்துலயே அந்த கடன் எல்லாமே அடைஞ்சிருச்சு. வெரி குட், சூப்பர்மா. பிரச்சனை இல்லாம, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. சரி. இப்ப என் வீட்டுக்காரங்க வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. சரி. நாங்க எந்த ஆட்டோ வாங்கிட்டே இருந்தாலும் அது பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. எங்களுக்கு நிலைச்சு நிக்க மாட்டுது. சரி. அதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. 2 பேருமே ஆட்டோ ஓட்டுறாங்க. சரி. அதனால பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நான் அதான் சரி உங்ககிட்ட கேட்டா ஒரே முடிவா, அவரு டிரைவரா போலாம், வாடகை எடுத்து ஓட்டலாமே தவிர அவர் சொந்தமா வாங்கக்கூடாது. சரி சாமி. சொந்தமா வாங்கினா கடனும் விடாது, சம்பாதிக்கவும் முடியாது, சண்டையும் விடாது, குழப்பமும் விடாது. இது இருந்துகிட்டே இருக்கும். 10 நிமிஷம் 2 பேரும் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா சண்டை வரும். உங்களுக்குள்ள சண்டை இல்ல, அப்பாக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் சண்டை வருது. சரி. அப்போ நீங்க எல்லாம் சுமூகமா நகைலாம் கொடுக்காத இருந்தியா? இல்ல, நான் லவ் மேரேஜ். அதனால தெரிஞ்சிச்சுரா கண்ணு. அதை நீ சொல்லும் போதே, ஆட்டோன்னும் போதே தெரிஞ்சு போச்சு எனக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது இப்போ நீங்க டிஸ்கஸ் நகைகள்லாம் வைக்காத இருந்தாரா? இல்ல, உங்களுக்கு அந்த பல கடன் வாங்கினாலே பிடிக்காது உங்களுக்கு. அப்படியா? எடுத்துறணும், சொந்தமா முடிச்சிடணும். ஆமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ எடுத்தோம். எல்லா டியூவும் கட்டி முடிச்சாச்சு. ஆனா வேற ஒருத்தங்க பேர்ல இருந்து அவங்க கட்ட முடியலன்னு எங்கள்கிட்ட கொடுத்தனால பேங்க்ல போய் அது கொஞ்சம் பிரச்சனையாயி அப்படியே நிக்குது அந்த ஆட்டோ. 4 வருஷமா எங்க வீட்டு வாசல்லே தான் நிக்குது. கண்ணு, நான் தான் சொல்றேனே, சொந்தமா வாங்கினா பிரச்சனை வரும். என் பேர்ல வாங்கலாமா? அதெல்லாம் ஊருக்கா சாப்பிடுற மாதிரி அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்றது? நாங்க அது வந்து என்னன்னா, அவரோட சாதகத்தை பார்த்து, அவங்க கிறிஸ்டின் சாமிஜி. பரவாயில்ல, வரட்டும். தனியா என்ன பண்ணணும்னு நம்ம யோசனை பண்ணி செய்தாதான் நல்லது. ஏன்னா நான் தவறா சொல்லிடக்கூடாது. சரி சரி. எல்லாருக்கும் நட்சத்திரம் கேட்டனே, இவரு கேட்டன பாத்தியா நீ? ஆமா, கேட்கல. ஏன் கேட்கல? யோசிச்சேன், நான் கேட்பீங்க என்னோட. இல்ல, நான் கேட்டே இருக்க மாட்டேன். என்ன முடிகிற வரைக்கும் கூட கேட்டிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் எங்க சிக்கல்னு, அதனால தான் கேட்கல. சரி சரி. சரி பண்ணிக்கலாம். நீ வந்து பாடுறா கண்ணு. சரி, ஓகே தான். அதான் நல்லது. ஏன்னா இல்ல, இப்போ எங்க மாமனார் பேர்ல ஊர்ல இடம் இருக்கு. அதுல இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க தம்பி பேர்ல பங்கு இருக்கறனால எங்களுக்கு கேஸ் போட்டிருக்கோம். சரி. அவங்க எங்களுக்கு தர மாட்டறாங்கன்னு கேஸ் போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கலாம் கண்ணு. அதுல ஒரே பிக்சர் தான் இருக்கு.
உங்க கணவர் வழியில அவர் வழியில சில சிக்கல் இருக்கு. ஓ சரி. யாருமே பெரிய அளவுல வர முடியாது ம் ம், அவங்க ஃபேமிலியிலேயே. ம் ம், அதே மாதிரி குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். ம். யாருக்கிட்டையுமே பெருசா பணம் தங்காது. ஆமா. யாரோட உறவுகளும் எடுத்துட்டாங்க, யாரோட என்ன கூட பண்ணாலுமே பிறந்த இது பண்ண முடியல. சொல்றேன்டா கண்ணு, யாரோட கூட பிறந்த உறவும் சரி இருக்காது. ஆமா. இதெல்லாம் பிரச்சனைக்கு தான் நான் அப்படி சொன்ன. வந்து பாடுறா கண்ணா. சரி ஓகே சாமி. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. ஐயா இப்போவும் ரொம்ப நேரமா பக்தர்கள் தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. ஹலோ ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. கடலூர்ல இருந்து ராஜராஜன் பேசுறேன் ஐயா, தொகுதியில இருந்து. ராஜராஜன். ஆமா ஐயா, நல்லா இருக்குல்ல சாமி? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுமா, என்ன திடீர்னு? ஐயா ஒண்ணும் இல்லையா, இன்னைக்கு அதாவது இன்னைக்கு இல்லை, எப்பவுமே நான் இந்த ஜடம் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது நீங்க போட்ட சிட்டியாலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா. கண்டிப்பா. முழுக்க முழுக்க இது உண்மை ஐயா. நீங்களே நானும் ஒரு விஷயத்த பேசி இருக்கிறோம். பின்னாடி என்ன வச்சு பேசிருக்கீங்க. ஒரு பொண்ணோட விஷயம் ஐயா. தூக்கி போட்டு ஆகிற வேலையை பார்க்காத காரணம் வந்து சேர் அப்படின்னு சொன்னீங்க. அதுல இருந்து பல மன உலகத்துல தினம் செத்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஐயா அதெல்லாம் தூக்கிட்டு இப்ப ஒரு கேசி விஷயத்துக்காக அந்த புக் எடுத்து பார்த்தேன் ஐயா. அந்த புக்ல என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, ஆள் மனதில் குழப்பம் நிறைய இருக்குது. அந்த குழப்பத்தை தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நாள் சாம கம்மன் அமைதியா இருங்க. தெளிவான முடிவை எடுத்து கரெக்டா முடிவு பண்ணி அது நடக்க முயற்சி சொல்லிட்டீங்க ஐயா. சரி. என் மனசுல என்ன அந்த இதுல ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. அது வந்து அதை பார்த்த நேரமே எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. பக்கத்தை தேர்ந்தெடுகள் பயன் தரும் பாருங்கள் புத்தகம் சொல்றீங்களா? வேற ஒண்ணு அந்த புத்தகத்தை தானே சொல்றீங்க? ஆமா ஐயா, பக்கத்தை திருப்புங்கள் பலன்களுக்கு சொல்லிருக்கீங்களா? சரி சரி. இப்ப நான் சொன்னது வேற, அது சொன்னது வேற. இல்ல 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 ஐயா, இல்ல இல்ல, அது ஐயா நீங்க சொன்னது வந்து சிறப்பா நடக்கணும், தூக்கி போட்டு வேலையை பாடுறாங்க. ஆமா. ஆனா அது கொஞ்சம் வழி மாறி போயிடுது ஐயா. அதுல நான் ரொம்ப மனசு ரெண்டு நிக்குது ஐயா, பொறுமையா நிக்குது. அதே சமயத்துல பையனும் அதே லெவல்ல நிக்கிறான். அதனால ரொம்ப நிக்கிறான். அகண்ட பாராயணத்துல ஒரு வார்த்தை இருக்குன்னு எல்லாத்துக்கும் அன்னைக்கு 2000 பேர் இருந்துப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. எவன் ஒருத்தன் தவறுலான முடிவெடுத்து ஆண்டவனோ கூப்பிடறதுக்கு முன்னாடி நீ ஒரு முடிவெடுத்து போறியும் அவன்லாம் ஆண்டவனுடைய பாதத்தை பற்ற முடியாதுன்னு சொல்லி சொன்னீங்க. குறிப்பா ராஜராஜன் அப்படின்னீங்க, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. கண்டிப்பா ஐயா கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஐயா, அவர்கிட்ட பேசணும் ஐயா, அவர்கிட்ட பேசணும். பேசுங்க. சொல்லுங்க ராஜராஜன் சார். ஐயா தமிழ்வண்ணன் ஐயா, ரொம்ப வணக்கம், கோடான கோடி வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. அதாவது உலக தமிழர்கள் அத்தனையும் மனசுல என்னென்ன கேட்கணும்னு இருக்குதோ சரி, அந்த வார்த்தைகளை உலக தமிழர் சார்பா நீங்க கேட்குறீங்க. ஆமா. ஐயா கிட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாம இதை பத்தி கேட்டுட்டு இருப்பேன். ஓ சரி சரி. ஆனா இது விஷயமா இப்ப நீங்க கேட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பயனை வாங்கி கொடுக்குறீங்களா? அது மட்டும் இல்ல, சுவாமிகளோட கருத்துக்கள் எல்லாம் புத்தகமாக்கி இப்ப நீங்க சொன்னீங்களே. ஆமா சாமி. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் பெறுவீர் பாருங்கள் இருக்க. ஆமா ஆமா. அதை நீங்க பார்த்ததும் சுவாமிகள் சொன்னதும் அந்த பக்கத்துல இருந்ததும் ஒன்னா இருந்ததுங்கிறது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. புத்தகத்தோட ஒரு குழப்பம் இல்லாம நீ குழப்பத்துல இருக்கிற அது கரெக்ட் உண்மை. தெளிவான ஒரு முடிவு எடுத்து சொல்லிருக்கீங்க. அதுக்கு கொஞ்சம் நாள் அவகாசம் தேவையில்லை, அதுக்கு மந்திரமும் கொடுத்துருக்கீங்க. ஆமா, நல்லா மந்திரத்தை படிங்க, நல்லா இன்னும் சிறப்பு பெறுங்க. வாழ்த்துக்கள். அதான் சொன்னேன். ராஜராஜா, உனக்கு போய் ரொம்ப சொல்லணுமா? கவலையே படாத, நல்லது நடக்கும். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா கண்டிப்பா. பார்த்துக்கலாம். நல்லது ராஜராஜன். ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கங்க ஐயா, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம்மா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க மாமா பொண்ணுங்க. பொண்ணு பேரு என்னம்மா? பேரு சுமித்ரா. சுமித்ரா. வயசு என்னம்மா? 33 நடக்குதுங்க. நட்சத்திரம் என்னம்மா? மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். சொல்லுங்கம்மா. கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது சாமி. சரி, எதனால? இப்ப கூட ஒரு 2 மாசம் முன்ன ஒரு வரன் வந்ததுங்க. திடீர்னு அது இப்போ 2 வருஷம் முன்ன தட்டி போயிடுச்சுங்க. அது என்ன மாதிரி தட்டி போச்சு?
பையன் வந்து யூஎஸ்ல இருக்காங்க. சரி, குடும்பத்துல வந்து அவங்களுக்கு படிச்ச பொண்ணு வேணான்றாங்களாம். உங்களுக்கு என்ன வேணும் அந்த பொண்ணு? எனக்கு மாமா பொண்ணுங்க, தாய் மாமா பொண்ணு. தாய் மாமா பொண்ணு. சரி மாமா சரி இறந்துட்டாருங்க. சரி இப்போ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க ஃபேமிலியே. சரி சரி அவங்க சரி வந்து மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். சரி. சாமி. இல்லை, அது கேட்கறது பெரிய விஷயம், சந்தோஷம். ஆனால் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் கை கூடாது. ஓ, சரி சாமி. இதுக்கு நடுவில் ஏதாவது காதலாகி பிரச்சனையாகி ஏதாவது பிரிஞ்ச மாதிரி இல்ல இருந்ததா? இல்ல இல்ல சாமி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. மாதவிடாய் கோளாறு இருக்கா அந்த பிள்ளைக்கு? இல்ல சாமி, ஹெல்த் கண்டிஷன் வைஸ் ரொம்ப நல்லா இருக்காங்க. சரி, எங்கேயாவது வேலைக்கு போகிறாங்களா? போயிட்டு இருந்தாங்க, இப்போ கல்யாணம் கூடிடுச்சுன்னு வேலை விட்டா. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க, அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம். இல்லை இல்லை, கல்யாணம் கூடிடுச்சுன்னு வேலையை விட்டாங்களா, கல்யாணம் நடக்கலைன்னு வேலையை விட்டாங்களா? இல்ல இல்ல, கல்யாணம் கூடிடுச்சு, யூஎஸ் போறோம் அப்படின்னு வேலை விட்டாங்க அவங்க. சரி சரி, அந்த கல்யாணம் நின்று போச்சு. நின்று போச்சுங்க. ஓ சரி சரி. அம்மா, சொல்லுங்க இது சாமி. காலம் கடத்தாம சரி சாமி. வந்து என்னை பார்த்துருங்க. ஏன்னா இது அப்படியே தள்ளிக்கிட்டு போயிடும், அப்புறமா நடக்காது, சரியா நடக்காது, நடந்தாலும் பிரச்சனை ஆகும். சரி சாமி. இதில் வந்து நம்ம நல்லது வந்து பார்த்துட்டு சரி பண்ணுறது, ஏன்னா தோஷமும் இல்லை. சரி. ஆனால் நிச்சயதார்த்த லெவலோ முடிவாகி கட் ஆகுதுன்னா இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனித்து பண்ணுறது தான் நல்லது. சரிங்க சாமி. நீங்கள் அழைச்சிட்டு வந்து பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. சரிங்க சாமி. இப்போ நான் பரிகாரம் சொல்லிடுவேன், முடிஞ்சிடும். சரிங்க. ஆனால் அந்த வாழ்க்கை நல்லா அமையாது. கல்யாணமாய் பிரச்சனை ஆகிறத விட கல்யாணத்துக்கு முன்னாடி பிரச்சனை ஆகிறது பிரச்சனை இல்லை. சரி சரி. அதாவது ஒரு மறைமுகமாக என்னன்னா, உங்கள் பரம்பரையில் தாய் மாமானா உங்கள் அம்மா வழியில் பிறந்தாங்க இல்லையா, ஆமாங்க சாமி. அவங்க யாருக்குமே வாழ்க்கை சரி இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஆமாங்க சாமி. இதை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆமாங்க சாமி. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும், சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அதே தான் இந்த பொண்ணுக்கும் வந்துடும். சரிங்க. அதனால் பார்த்துறது நல்லது, வந்து பாருங்கம்மா. சரிங்க சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ ஹலோ. சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமி, நான் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டிலேருந்து பேசுகிறேன். தேவகோட்டிலேருந்து யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்கு உங்கள் பேர் என்ன, நட்சத்திரம் என்ன, வயசு என்ன? என் பேர் நகுலேந்திரன். மகேந்திரன். நகுலேந்திரன். நகுலேந்திரன். ஆமா ஆமா. சரிம்மா. 38. ரிஷபராசி. ராசி நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம். ஆமா. சரிம்மா, சொல்லுங்க தம்பி. எவ்வளவு அழிக்கணுமோ எல்லாத்தையும் அழிச்சாச்சு. புரியல தம்பி. அதாவது பணம், காசு, நகை தம்பி 5 வருஷமா குருதசை தம்பி. நீங்க மொத்தம் காலி பண்ணி குழப்பம், பண இழப்பு, விரயம், அவமானம், அசிங்கப்படுறது, நகை போறது, இடம் போறது, தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, இது எல்லாம் இருக்கும் தம்பி. ஆமா, எல்லாத்தையும் மாட்டி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கடன் எல்லாம் நெடிக்குது. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம். சரி, கல்யாணம் பண்ணி எதுவும் லவ் இல்லையே? கல்யாணம் பண்ணி அது ஒண்ணும் இல்ல, ஒரு பையன் 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தையும் இல்ல, ஒரு பையன் மட்டும் இருக்கு. சரி சரி சரிம்மா. இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது பெண்களால பிரச்சனை வந்துதான்னு கேக்குறேன். அதுக்கப்புறம் இல்ல 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 இந்த கடன் பட்டிங்கல்ல, அந்த பணம் போக்குவரத்து பிரச்சனையாச்சு இல்ல? ஆமா. அதுல யாராவது பெண்கள் வாங்கிட்டு ஏமாத்தினது அல்லது நீங்க அந்த மாதிரி வாங்கி பிரச்சனையானது ஏதாவது இருந்ததா? கடன் நிறைய கொடுக்க வேண்டியதான் இருக்கு. இல்ல தம்பி, எனக்கு 2 விஷயம் காட்டுது. அதனால நீங்க ஏதாவது மறைச்சு சொன்னீங்கன்னா அது நம்ம விமோச்சனத்தை கொடுக்க முடியாது. அதுக்காக சொன்னேன் நான். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அரச மரம் அங்க எங்க இருக்குன்னு பாருங்க. 3 வியாழக்கிழமை அந்த அடியில, அரச மரத்தடியில ஒரு 2 அடியோ 3 அடியிலையோ முதல்ல தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்திட்டு, மஞ்சள் தண்ணியில அதுக்கப்புறம் பால் ஊற்றி கொஞ்சம் அபிஷேகம், மரத்தை சுற்றி கொஞ்சம் பால் ஊற்றிட்டு, அங்கே இருக்கிற சிவன் கோயிலேயே பக்கத்துலேயே அரச மரம் இருக்கு. தேவக்கோட்டை. நான் தேவக்கோட்டைக்காரன். ஐயா தேவக்கோட்டையா சார். அந்த அரச மரத்தில் என்ன பண்ணணும், முதல்ல பால் ஊற்றிட்டு அபிஷேகம் பண்ணணும். மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு பால் ஊற்றிட்டு சுற்றி மஞ்சளை பூசுங்க, உங்கள் கையாலேயே பண்ணுங்க தம்பி. இதுதான் ஷார்ட்டாக சரி பண்ணும், சும்மா வேற எதுலாம் சரி பண்ணாது. அதனால 48 குங்குமம் போட்டு வைக்கணும். மஞ்சளை பூசிட்டு அந்த மரத்தை சுத்தி குரு காயத்ரி சொல்லணும். குரு காயத்ரி சொல்லி 48 பொட்டு வைக்கணும்.
குருகாயத்ரி சொல்லி. ஆமா, மரத்தை சுத்தி 48 பொட்டு சரி சரி காயத்ரி சொல்லி. சரி சரி குருகாயத்ரி சொல்லி. ஆமா, அதுக்கு முன்னாடி வாழை இலையில எலுமிச்சம்பழம் கும்பம் போல போட்டு வாழை எல்லாம் எலுமிச்சம்பழம் கும்பம்பழம் போட்டு எலுமிச்சம்பழம் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம். அது மேல 2 தேங்காய் வச்சு தேங்காவில் நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரிச்சு அந்த திரியை போட்டு அதை அணையாத மாதிரி அங்கே கல் வரிசை கட்டி சரி வச்சுட்டு வந்துருங்க. அந்த பிரசாத தீபத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாழை இலையில கொஞ்சம் கும்பம் போல எலுமிச்சை சாதம் போட்டு அங்கேயே உட்காந்து 12 முறை காயத்ரி மந்திரம் சொல்லி தீபாரத்தனை காமிச்சு உங்க கையால் அந்த எலுமிச்சை சாதத்தை தானம் கொடுத்துட்டு வாங்க. சரி தம்பி 3 வேளைக்கிழமை செய்யுங்க. 3 வியாழக்கிழமை. இதுல மாற்றம் வரும். சரி நல்ல மாற்றம் வந்ததை என்னை வந்து பார்த்துருங்க. சரி சாமி. நல்லது தம்பி, நல்லது தம்பி. ஹலோ 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 அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ நான் வெங்கட் அம்மா ஹலோ நான் கரூர் வெங்கமேடு சரியா கேட்கலம்மா, தள்ளி வந்து பேசுங்கம்மா. நான் பேசுறேன். ஹலோ கரூர் வெங்கமேட்ல இருந்து கரூர் வெங்கமேட்ல இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? எங்க பையனுக்கு தினேஷ்குமார். என்னம்மா? எங்க தினேஷ்குமார். தேஷ்மானா? தினேஷ்குமாருங்க. தினேஷ்குமார். சரிம்மா சரிம்மா. என்ன வயசாச்சு? என்ன வயசாச்சு? என்ன நட்சத்திரம்மா? 20 துளாராசி. துளாராசியா? சரிம்மா. விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரமா? சரிம்மா. என்ன வயசு சொன்னீங்க? 29ங்க. சொல்லுங்கம்மா, என்னம்மா? மேரேஜ் புரியலம்மா. திருமணம் ஆகலை. திருமணம் ஆகலைங்க. சரி, இது வரைக்கும் வரனே பார்க்கலையா? பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்மளுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுதுமா? செட் ஆகலைன்னா என்ன? ஜாதகம் செட் ஆனா பொண்ணு செட் ஆகல, பொண்ணு செட் ஆகுனா ஏன்னா படிப்பு இல்லைங்கிறாங்க, வசதி கம்மிங்கிறாங்க. நம்மளுக்கு ஏழ்மையான குடும்பம் தான் போதுன்னு தான் கேட்கறோம். அதுக்கு எல்லாம் வந்து வரது சரி வரல. நடுவுல பையனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சாமா, இல்ல அது ஏதாவது அடிபட்டுதாமா? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்களா. ஒன்னும் ஆகல. படிக்கவே இல்லையா அவரு? ஆமா, படிப்பு 10வது. சரிம்மா, முதல்ல தினேஷ்குமார் வேண்டாம், அத பேரை மாத்திருங்க முதல்ல. சரி. அதே தீபஹாசன் மாத்துங்க. தீபஹாசன். ஆமா, அத 48 முறை 48 நாள் எழுத சொல்லுங்க. ஆமா, 9 வாரம் செவ்வாய்க்கிழமை அங்க எங்க பாம்பு புத்து இருக்கோ அங்க போக சொல்லுங்க அவரை. 9 வாரம் செவ்வாய்க்கிழமை பாம்பு புத்து எங்க இருக்கோ அங்க போயிட்டு ஒரு வாழை இலையில விரலி மஞ்சள், இன்னொரு வாழை இலையில குங்குமம் வச்சு அவர் கையால அங்கேயே உட்கார்ந்து ஓம் மானசீக மானசீக மகா பதுமன்யாய சுயம்பர ரட்சகம் அப்படின்னு இந்த மந்திரம் இணையதளத்துல வந்துடும். ஒன்றும் குழப்பிக்காதீங்க. இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லி கும்பிட சொல்லுங்க. அங்கேயே சொல்றேம்மா, அங்கேயே 11 சுத்திட்டு வர சொல்லுங்க. 9 வாரம் செவ்வாய்க்கிழமை இவர் சரியா செய்து முடித்து பேரை மாத்திட்டு எழுதிட்டே இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தாருன்னா 3 மாசத்துல முடிஞ்சிடும். எனக்கு கல்யாணமும் ஈஸியா தான் வராது. என்ன பண்றது, செலவும் பண்ணணும், பொண்ணும் பார்க்கணும், நல்ல பொண்ணு அமையணும். எது கஷ்டமா இருக்குதோ அதுல தானே பலன் இருக்கும். படுங்க. நீ திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க, வரும். நல்லதுமா. ஓகே. ஹலோ வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை செங்கோட்டையிலிருந்து பேசுறேங்க ஐயா. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு அவனிதான் கேட்கணும். என்ன பேரு, என்ன நட்சத்திரம், என்ன வயசுமா? மதன் மோகனராஜ். மோகன்ராஜ் மகமா? மதன் மோகனராஜ். மதன் மோகன்ராஜ். மோகனராஜ். மோகனராஜ். சொல்லுங்க, என்ன நட்சத்திரங்க? வயசு 17. வயசு 47. மிருகசீர நட்சத்திரம். மிருகசீரிடமா? மிருகசீரிடமா? ஆமாங்க ஐயா. 47ஆ? ஆமாங்க ஐயா. ஓகே, சொல்லுங்க. திருமண வாழ்க்கையில பிரச்சனையாகி 11 வருஷமா அவங்க வீட்டுல இருக்காங்க. குழந்தை பிறக்க போனவங்க அங்கேயே இருக்கிறாங்க, இன்னும் வரல. இதுக்கு இன்னும் தீர்வும் கண்டுபிடிக்க முடியல. தீர்வா என்ன சொல்ல வரீங்க மதன்? இல்ல அவங்களும் வர மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா, தீர்வானா நீங்க போய் கூப்பிட்டீங்களா? அது பிரச்சனை
எல்லாமே கூப்பிட்டாங்கய்யா, செஞ்சீங்கய்யா. சரி. அவங்க அண்ணனுக்கு பொண்ணு தரல அப்படிங்கிறதுக்காண்டு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு. யார் பொண்ணு தரலன்னு? நாங்க எங்க தங்கச்சி அவங்க அண்ணனுக்கு தரலன்னு. ஓ, உங்க தங்கச்சி அவங்க எதிர்பார்க்கறாங்க, வரலன்றதுனால உங்க மனைவி அவங்க வந்து அனுப்பாம வச்சிருக்காங்க. அப்படியே பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. சரி சரி. குழந்தை பிறந்து 11 வருஷம் ஆகுது. சரி சரி சரி. இது வரைக்கும் நான் பார்க்கல. சரி, இதுல கேஸ் எதுவும் போகல, நீங்களும் கூப்பிடல? கேஸ் போச்சுங்கய்யா, சேர்த்து சொல்லி அவங்க கேஸ் போட்டாங்க. சரி. அதுக்கும் 2 கேஸ் போட்டு 2 வருஷம் தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. சரி, யார் பக்கம் வந்தது தீர்ப்பு? அவங்க பக்கம் தான் வந்தது. சரி சரி. டைவர்ஸ் ஆயிடுச்சா? அப்ப டைவர்ஸ் ஆகலைங்கய்யா, சேர்ந்து வாழ சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. சரி, ஆனா வரவும் இல்லை? வரவே இல்லை, சும்மா சேர்ந்து வாழணும் சொல்லி ஏமாந்துட்டு இருக்காங்க. ஓ, முயற்சி பண்ணி சொந்தக்காரங்கெல்லாம் வச்சு மதன் பண்ணி பாரு. சொல்லுங்கய்யா. உங்க தாத்தாக்கு 2 தாரம் இருந்ததா? இல்லைங்கய்யா, ஒண்ணுதாங்கய்யா. அம்மா பெத்த அப்பாக்கு? 2மே எதுவுமே இல்லைங்கய்யா, அவங்க சைடுல தான் இருக்கு. ஓகே, இல்லை இல்லை, நான் கேட்குறேன். என்னோட சந்தேகம் எதனால் ஏற்படும், ஏன்னா கொஞ்சம் சுருஹத்தி தோசை மாதிரி தெரியுது. சரிங்கய்யா. இதில் 3 பாயிண்ட் தான் வரும். 2 தாரம் இருந்து வரக்கூடியதில் 1. அடுத்தது பங்காளிகள் சொத்துகளால் பிரச்சனையாகி ஏதாவது பெரிய பிரச்சனை உங்கள் பங்காளிங்க வழியில், அப்பா வழியிலையோ அம்மா வழியிலையோ, அதில் சொத்துகள் ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தா வரும். அது எதுவுமே வேணாம்னு சொல்லி கொடுத்துருங்கய்யா. நீங்கள் வேணான்னு கொடுத்துட்டீங்களா? எதனால கொடுத்தீங்க? இல்ல, அது இனிமே நாங்க அதை போய் ஆள முடியாது, சென்னைக்கு வந்துட்டோம். ஆனா பிரச்சனை இருந்ததா? எதுவுமே இது இல்லையா, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஓஹோ, பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்லை, எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, நீங்க வேணான்னுட்டீங்க? ஆமா, நாங்க அப்பா வேணான்ட்டாரு. சரி சரி சரி. பசு ஏதாவது இறந்தது ஏதாவது உண்டா உங்க பரம்பரையில? இப்போ ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சித்தப்பா வீட்டுல பூர்வீக இடத்துல ஒரு பசுமாடு கம்பி வேலிக்குள்ள தலையை விட்டு இறந்துருச்சு. ஓ ஓ, உங்களுக்கு வந்து வெண் தழும்புகள் இருக்கா எங்கேயாவது? இல்லைங்கய்யா, அந்த மாதிரிலாம் இல்லை. இல்லை, ஆனால் சித்தப்பாக்கு இருக்கு. அது இருக்கட்டும், நான் அதை சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு லோ பிபி வந்ததா? லோ பிபி இல்லைங்கய்யா, பிபி அதிகமாக தான் இருக்கு. இல்லை, இது இந்த டென்ஷன் வந்தாலே பிபி வந்துடும். முதல்ல இருந்ததான்னு கேட்குறேன் நான். இல்லைங்கய்யா, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஓ அம்மா, எனக்கு தோணுனது 3 விஷயம். சரிங்கய்யா. இது சுருஹத்தி தோஷம் மாதிரி தான் தெரியுது. சரிங்கய்யா. ஆனால் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது நம்ம இன்னும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறதுனால சரிங்கய்யா, இதை நான் இதில் நேரலை வரிசையில் என்னால் சிலதை கேட்க முடியல. சரிங்கய்யா. ஏன்னா தாம்பத்திய உறவு கொண்டு எனக்கு சின்ன சந்தேகங்களை எழுப்புது. அதனால நீங்கள் வந்து பார்த்துறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட நாங்கள் ஒர்க்கே இல்லை. இல்லை, எனக்கு தெரியுமா, அதை வந்து ரொம்ப இழுத்து பேச வேண்டான்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. 2வது வந்து இதுக்கு சரியான தீர்வு எடுக்கணும்னு பார்க்குறேன். இப்போ நான் வந்து எல்லாரையும் வாங்கன்னு சொன்னால் அது வியாபாரம். எனக்கு அதுலெல்லாம் உடன்பாடு கிடையாது. இதை நான் அலசி ஆராய்ஞ்சா, ஒருவேளை உங்கள் மனைவி வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன தீர்வு சொல்ல முடியும் அதுக்கு? ஸோ அதனால இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் செய்யணும். ஏன்னா நேரலை வரிசை, நாளைக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருக்கும் தானே பிரச்சனை அது. அதனால வந்து பார்த்துருங்க தம்பி. நல்லதும்மா, நல்லதும்மா. வந்து இன்னைக்கு என்னன்னு தெரியல, நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சாமி நீங்கள் என்ன பேசுவீங்க, நாங்கள் கேட்கலான்னு ஆவரவாக உட்காந்தா வெறும் ஃபோன் மட்டும் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களையும் நம்ம திருப்திப்படுத்தணுன்னு தான். அது மட்டும் இல்லாமல் ஐயாவை வந்து கேட்குற கேள்வி மற்றவர்கள் மனதில் இருப்பதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். அதுக்கான விடை தெரிஞ்சு அதை பின்பற்றி நிறைய பேர் பலனடைஞ்சவங்க இருக்காங்கிற நோக்கத்தோடு தான் அதை நாம்பளாக குறைக்கிறோம். எப்போவுமே இது போலும் இதை விட இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அந்த வகையில் ஒருத்தர் காத்துட்ருக்காங்க, ஏன் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கள். எங்கே அம்மா? வணக்கங்கப்பா. வணக்கம் கண்ணா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து லாவண்யங்கப்பா. லாவண்யம்மா, யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்கு வேண்டிதாங்கப்பா. என்னம்மா வயசு? வயசு 38ங்கப்பா. என்ன நட்சத்திரம்மா? மகர ராசி, உத்திரோட நட்சத்திரம். சொல்லு கண்ணா. என்னைய என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத தீர்க்க சுமங்கலியா, தீர்காயுசா, நல்லா இருங்க, குழப்பமெல்லாம் தீரட்டும். சொல்லுமா. அப்ப கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தைங்க இல்லைங்கப்பா. சரிம்மா, மருத்துவம்லாம் பார்த்துட்டீங்களா? இல்லைங்கப்பா, அதுக்கு வேண்டி ஒன்றும் பார்க்கல. வேற வயசுல சின்ன சின்ன பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு மட்டும் பார்த்தோம்.
அது இப்ப சரியாயிடுச்சுங்க. ஆ ஆனா இந்த குழந்தை இல்லைங்க. கண்ணா 2 விஷயம் கண்ணா. ம். முதல்ல 2 பேரும் மருத்துவரை பாருங்க. சரிங்கக்கா. என்ன பிரச்சனைன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஆ. ஏன்னா என்னன்னு தெரியாம குற்றாம்போக்குல நான் மருந்து கொடுக்கறதும் மந்திரம் சொல்றதும் சரியா வராது. ம். அதனால முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரிங்கக்கா. இப்போ இதோ இந்த வருஷம் சஷ்டிக்கு கந்த சஷ்டிக்கு ஆ. நெய் தேங்காய் கொடுப்பதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஆமாங்கப்பா. அந்த தேங்காய் இந்த வருஷம் வாங்கி சாப்பிட்றாக்கன்னு கண்டிப்பா நின்றுடும். ஆ சரி. எனக்கு அது மட்டும் தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவரை பார்த்துக்கோ, ஒரு ஆலோசனைக்காக. ஆ. 2 பேருமா பாருங்க, ஒருத்தரா பார்க்காதீங்க. அப்பா ஆ இந்த 4 நாளைக்கு முன்னாடிங்க ஒருத்தர் வந்தாங்க சேலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி அது நாட்டு மருந்து இதுதாங்க. சரி அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தாங்க நாடி இது. சரி பார்த்துட்டு அவங்க வந்து குழந்தை இருக்கு, சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் சரி அப்படின்னு மருந்து கொடுத்துட்டு போனாங்க. சரி நாங்களும் அவங்க சொன்னதை கேட்டு வாங்கிட்டோங்க. சரி. ஆனா இப்ப அதுக்கப்புறம் அது மருந்து சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா, நாடியை பார்த்து மருந்து எடுத்துங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் திறமையானவராகவும் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. நான் சாப்பிடுமா சாப்பிட வேணான்னு சொல்றதுக்கும் என்னால் முடியலை. ஒன்று மட்டும் உறுதி, மருத்துவம் பார்க்காத இந்த மாதிரி நாடியை பார்த்து பண்ணுறது தவறு. அது மட்டும்தான் உனக்கு சொல்ல முடியும். அதுதான் இப்ப குழப்பத்திலேயே சாப்பிடணும் அவர்கிட்ட. நீ குழப்பம் இப்போ என்ன சொன்ன, உனக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது கடைசியாக என்ன சொன்னேன் நான்? சிரிச்ச பத்தியா? அதை முதலே தெரிஞ்சுதானே சொன்னேன், குழப்பம் தீரட்டும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மருத்துவ பரிசோதனை செய்து அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு செய்யறது தான் நல்ல முடிவு. அதை பண்ணிட்டு நீ நெய் தேங்காய் வாங்கி சாப்பிடு. சரியா? நல்லதுரா கண்ணு. ஹலோ ஹலோ மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா திருப்பூர்ல இருந்து பேசுறேங்கய்யா. யாருக்கா கேட்க போற கண்ணா? சாமிஜி, எங்க வீட்டுக்காரருக்காக சாமிஜி. அவர் பேர் என்னம்மா? தேவராஜ், விசாக நட்சத்திரம், துலா ராசிங்க சாமி. வெரி குட். வயசுமா? சாமிஜி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. வயசு கேட்டம்மா? எங்க வீட்டுக்காருக்கு அடிக்கடி பிட்ஸ் வருதுங்க சாமி. வயசு கேட்டம்மா? அடிக்கடி பிட்ஸ் வருது. இல்ல, அவரோட வயசு என்னடா கண்ணா? 43ங்க சாமி. வயசையே என்ன 4 வாட்டி கேட்க வச்சிட்டியே சாமிஜி. 43ங்க சாமி. ஓகே. விசாக நட்சத்திரம், துலா ராசி, 43 வயசு. பிட்ஸ் வருதா அவருக்கு? என்ன என்கிட்ட என்ன சொல்லணும்னு வரந்தம்மா? அதுக்கு தாங்க சாமிஜி கூப்பிட்டேங்க சாமி. சரி, என்ன டாக்டர்லாம் என்ன சொல்றாங்கம்மா? சாமிஜி மண்டையில அடிபட்டுருச்சுங்க. சரி. 10 வருஷத்துக்கு முன்னாலேயே அடிபட்டுருச்சுங்க. சரி. இப்ப மூளையில எல்லாம் மிஸ்டேக்கா இருக்கு, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சாமிஜி. என்ன எப்பெல்லாம் ஃபிட்ஸ் வருது, எந்த நேரத்துல எல்லாம் வருது, என்ன மாதிரி? நைட்ல தான் சாமிஜி வருது, நடுஜாமத்துல. நைட்லயா? ஆமாங்க சாமிஜி. அப்ப அவர் ஆழ்ந்து தூங்கும் போது ஃபிட்ஸ் வருது. ஆமாங்க சாமி. கரெக்டா? ஆமாங்க சாமிஜி. சரி சரி சரிம்மா. மத்தபடி எல்லாம் செய்யறதெல்லாம் சாதாரணமா பேசுறாரு, சாதாரணமா செய்யறாரு. எல்லாமே சாதாரணமா இருக்குங்க சார். அப்பப்ப மறந்துடுறாருங்க சாமிஜி. சரி சரி. இந்த அடிப்பட்டது எவ்வளவு வருஷம் ஆச்சு கண்ணா? சாமிஜி 10 வருஷம் ஆச்சுங்க சாமிஜி. இந்த வீட்டுல வடகிழக்குல என்ன இருக்கு கண்ணா? எதுங்க சாமிஜி? வீட்டுல வடகிழக்கு பக்கத்துல என்ன இருக்கு? வடகிழக்குன்னா ஈசானிய மூலையில. ஈசானிய மூலையிலங்களா? ஒண்ணு இல்லைங்க சாமிஜி, காலி இடம் இருக்கு. ஆனா 4 சைடு காலி இடம் விட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ள நான் கேட்டேமா, வீட்டுக்கு வெளியில கேட்கல. சரிங்க சாமி. வீட்டுக்குள்ள சமையல் ரூம் இருக்குங்க சாமி. மாமியார் இருக்காங்க. ஈசானிய மூலையில சமையல் ரூம் இருக்கா? ஆமாங்க சாமிஜி. சரிம்மா. அப்ப தென்மேற்கு மூலையில அந்த குபேர மூலைன்னு சொல்லுவாங்களா, அங்க என்ன இருக்கு? அங்க ஒண்ணு இல்லைங்க சாமி. காலியா இருக்கு. காலியா இருக்குங்க சாமி. இது சொந்த வீடாமா? சொந்த வீடு தாங்க சாமிஜி. இப்பதாங்க சாமிஜி வாங்கணும். அப்படியே கட்டின வீடா வாங்குனீங்களா? நாங்களே கட்டின வீடு தாங்க. மச்சாண்டா இருக்கு, எங்க வீட்டுக்காரும் 2 பேர்ல இருந்துங்க சாமிஜி. சரி. அப்ப இப்பதான் நாங்க 3 வருஷம் ஆச்சுங்க சாமிஜி பணம் கொடுத்து வாங்கி. சரி சரி. வீடு சரியில்லடா கண்ணு, சுத்தமா. சரிங்க சாமிஜி. அவருக்கு கண்ட்ரோல் வராது. நம்ம எதனா கண்ட்ரோல் வந்தா கூட அந்த வீடு வரத்துக்கு விடாது. சரிங்க சாமிஜி. பணமும் தங்காது, விரயங்கள் ஏற்படுத்தும், நோயும் விடாது, உறவும் பகையாகும், எதுல போனாலும் பிரச்சனை வரும், நிம்மதி இருக்காது.
எல்லா பிரச்சனையும் இருக்குண்டா கண்ணா. ஆமாங்க சாமிஜி. இந்த உதவிக்கு செஞ்சவனும் யாரும் வர மாட்டாங்க, அதுவும் பிரச்சனையாகி போய் தடங்களாயிடும், நமக்கு பண விரயங்களாக ஆகிட்டு இருக்கும். ஆமாங்க சாமிஜி. இது வந்து முதல்ல வீடு ரொம்ப தப்பாக இருக்குது, அதை பார்த்துக்கணும். நீ இணையதளத்தில் ஃபோன் பண்ணி அந்த வீட்டோட வரைபடத்தை அனுப்பிச்சு வச்சு சரிங்க சாமிஜி. அதில் என்ன தப்பு இருக்குது, தற்காலிகமாக சரி பண்ண முடியுமா அல்லது என்ன பண்ணலாங்கிற ஆலோசனை எடுத்துக்கோ. சரிங்க சாமிஜி. அடுத்தபடியாக ஒரு 3 மருந்து சக்கரை நோய் இருக்கா அவருக்கு? இல்லைங்க சாமிஜி. சரி, சாரஸ்வாதி அரிஷ்டம்னு ஒரு டானிக், இது ஆயுர்வேதா மருந்து. சரிங்க சாமிஜி. இந்த மருந்தை வாங்கி காலையில் 3 மூடி, நைட்டு 4 மூடி, அப்படியே டபுளாக தண்ணி கலந்து. சரி 3 மூடினா 6 மூடி, 4 மூடினா 8 மூடி. சரிங்க சாமிஜி. அஸ்வகந்தா அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு, இது 3 மூடி 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும் ஆகாரத்துக்கு பிறகு. சரிங்க சாமிஜி. பிரம்மின்னு ஒரு மாத்திரை, காலைல 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை. சாதாரணமா திரிபலா சூர்ண மாத்திரை, இது வந்து காலையில 2, மத்தியானம் 2, நைட்டு 2, 3 வேளைக்கும் கொடு. சரிங்க சாமி. இது வந்து ஒரு 15 நாள் பொறுத்து தான் இதோட எஃபெக்ட் தெரியும். சரிங்க சாமி. ஒருவேளை நடுவுல ஏதாவது பிட்ஸ் ஒரு வாட்டியோக்கு 2 வாட்டி கூடுதலா வந்தா மருந்தை நிறுத்தாத. சரிங்க சாமி. இது அடிபட்டதுனால நரம்பு பாதிப்புகளால ஏற்பட்டிருக்கு, அதுதான் மருத்துவர்களும் சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க சாமிஜி. இன்னும் மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்காரு. சொல்றேன், அந்த மாத்திரையும் நிறுத்தாத. சரிங்க சாமி. உடனே அந்த மாத்திரையை நிறுத்தக்கூடாது, ஏன்னா இதை தடுக்க முடியுமே தவிர தீர்க்க முடியாது. அப்படிதாங்க சாமிஜி சொல்லுங்க. இல்லை, எனக்கு தெரியும். இந்த மருந்து தீர்க்கும், நான் கொடுக்குற மருந்து தீர்க்கும். சரிங்க சாமி. பொறுமையை கையாளணும். 15 நாள் பொறுத்து தான் அதை வந்து எஃபெக்ட் தெரியும். சரிங்க சாமி. ஏற்கனவே சாப்பிட்டுருக்க ஆங்கில மருந்தை நிறுத்தக்கூடாது. சரிங்க சாமி. இதோடய சாப்பிடலாம், ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. சரிங்க சாமி. ஏன்னா தூக்கத்துல வர்றது கொஞ்சம் ஆபத்தான விஷயம், அது மட்டும் பார்த்துக்கணும் நம்ம. சரி சாமிஜி. புரியுதா? சரிங்க சாமிஜி. நீங்க இதை பயன்படுத்துங்க, இணையத்துல வந்துடும், பார்த்து பயன்படுத்துங்க. சரிங்க சாமிஜி. சரிம்மா, சரிம்மா. ஐயா, அப்படியே காலர்ஸோடைய நிறைவு கொண்டோம் ஐயா நிகழ்ச்சி. எதுவும் கேள்வியும் கேட்க முடியல, எதுவும் பண்ண முடியல ஐயா. அடுத்த வாரமாவது அதை நம்ம தொடருவோம் ஐயா. ஆனால் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க ஐயா. நமது பக்தர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். ஆமாம், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க ஐயா. அதாவது எப்படின்னா, அந்த இப்போ நித்தி வேற வரல இந்த முறை, அற்புத அதிசயம் வேற இல்லை. நான் ஒன்று சொல்றதா இருந்தேன், அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, அடுத்த விட சொல்கிறேன். சொல்லுங்க ஐயா, ஏன்னா நேரம் முடிஞ்சு போயிட்டதுனால. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.